அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியாளர். மீன் சுட்டி பக்கத்தில் வெண்ணங்குழி கிராமத்துக்கு வந்திருக்கோம். மகேந்திரன் அண்ணாவுடைய சைட்டில் இருக்கோம். ஃபுட்டிங் வாங்கிட்டு போட்டிருந்தாங்க. இன்றைக்கி வந்து ஃபுட்டிங்லேருந்து ஷார்ட்ரு போட்டு காலம் மேலே எடுத்துகிட்டு வரோம். கிரவுண்ட் லெவல் வந்து பிளிந்த் பீமுடைய பாட்டம் லெவல் மார்க் பண்ணி அந்த காலத்தை வந்து நிப்பாட்டுறதுக்கான வேலைகள் நம்ம செய்கிறோம். இன்றைக்கி மார்க்கிங் ஷார்ட்ருக்கு வாங்கிட்டு போடுறோம். அதுக்காக லெவல் கொடுக்க போகிறோம். அந்த லெவல் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க பாக்ஸ் மாட்டி வாங்கிட்டு போட்டு மண்ணெல்லாம் தள்ளிட்டு கன்சல்டேஷன் பண்ணி பீம்லாம் ரெடி பண்ண போகிறாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பதினாறு. அப்படி இந்த பக்கம் மாற்றி 21 போடுங்க. ஏன் போடுங்க, அதை பற்றி நான் வேலைக்கு தானே. அப்போ நாங்கள் மட்டும் வாங்க மாட்டோமா? அப்படியா? சரி, ஓசியில் வாங்கினா ஒரு டேப்பை சார் கொடுங்க, அவ்வளோதான். என்ன மிஸ்திரி? கண்டிப்பாக கொடுக்கலாம் சார். ஒரு உள்ளட்டு 21 பாண்டிச்சேரி பேணி ஜாமான் வாங்க போனால் அங்கேருந்து டேப் வாங்கிட்டு வந்துடும் சார். பொருந்தபடி 21 அடி கரெக்டாக பிடிப்பா. கரெக்டாக பிடிக்கிறான். ஒரு அடி. பேர் என்ன குமாரா சொன்னீங்க? 21. பிடிச்சி காட்டுங்க, பிடிச்சி காட்டுங்க. இருங்க இருங்க, இது காட்டிடுங்க. பிடிச்சி காட்ட சொல்கிறாங்க சார். 21 கரெக்டாக இருக்கும். ஓகே, இங்கே வந்துருப்பா. இதை நம்ம 45 பார்த்துட்டு இந்த நூல் பர்மனெண்ட்டு. அந்த நூல் சரியாக இருக்குன்னு இங்கேருந்து பாருங்கள். வாங்க வாங்க. ட்ராயிங் எங்கள் மிஸ்திரி. ஒரு அடியில் அப்படிங்க. கரெக்டாக இருக்கா? இப்போ வரேன். கரெக்டாக அப்படிங்க. ஓகே ரைட், அவ்வளோதான். மூலம் மட்டும் சரியாக இருக்குது. இப்போ வந்து ஒவ்வொரு அளவையும் போட்டுருங்க. இப்போ வந்து நம்ம மூலமட்டம் பார்த்தா சரியாயிடுச்சு. இந்த நூலுக்கும் இந்த நூலுக்கும் இப்போ இந்த நூலை பேஸ்ட் பண்ணி இதுலேருந்து இந்த சென்டர் அளவு, அதே மாதிரி இதுலேருந்து அந்த கடைசி அளவு பார்க்க போகிறோம். 12.25. சரியாக வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது அப்படியே அங்கேயே எப்படிங்க 28.25 இருக்கான்னு பாருங்க மிஸ்திரி. புறா 28.25 சரியாக இருக்குது. அப்படியே அந்த வடக்க பக்கம் போங்க. ஆமாம், நூல் அமுத்துதான்னு பார்க்கணும். கட்டு கம்பியில் மாட்டியிருக்கான்னு பார்க்கணும். காலம் வந்து உரசிட்டு இருக்கான்னு பார்க்கணும், அவ்வளோதான். அது எது இருந்தாலும் 1 இன்ச்சு 2 இன்ச்சு மாறி போகும். ஆமாம் அப்படிங்க 12.25 அப்படியே இந்தானே தான் 3 மிஸ்திரி கட்டு. அதான் மாறி இருக்கு. அது ஒன்றும் இல்லை, போடுங்க. மண்ணை மட்டும் அமுத்தி விட்ருங்க 2 பக்கமும் சப்போர்ட்டு. அங்கேயே எப்படி 28.25 பார்த்துக்கலாம். இப்படி 28.25 சார். சரி சார். 42.5 வரணும் மிஸ்திரி. வரணும் சார். இந்த காலத்தை இங்கே தான் வரணும். 42.5 சரியாக தான் இருக்குது. சரியாக இருக்குது. சரியாச்சா? அப்படி நீங்கள் இங்கே வந்துடுங்க. இங்கே இருந்த அளவு வாங்க. ஒரு அடியில் பிடிச்சி 19.1. 19.1. அடுத்தது இந்த வரைபடம் தான் பார்த்துட்ருக்கோம். இதில் 18.1 இருக்கு பாருங்க. இந்த 18.1 தான் வந்து ஒரு அடி சேர்த்து 19.1 பார்க்குறோம். அடுத்தது வந்து 28.5. 28.5 ஓகேவா? அடுத்தது 35.8. எல்லாமே கரெக்டாக இருக்கா? ஓகே ரைட். 42.5.
42.5 கரெக்டா? அப்படி நீங்கள் அங்கே போங்க. 19 ஒன்று இருக்கான்னு பாருங்க. ஒன்று இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறேங்க, கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அந்த மண்ணை அமுத்தி விடுங்க கையால். இந்த பக்கம் பாருங்கள், அக்யூரேட்டாக வச்சுக்கோங்க அளவு. டேப் தொங்குது சென்ட்ரு. டேப்பை நல்லா இழுத்து பார்த்துட்டு அதுக்காக அந்த கம்பியை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். லேசாக ஆடி இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ம் சரி, அங்கே எப்படிங்க? 28.5 28 அடி 5 அங்குலம் கரெக்டாக அப்படிங்க. மண்ணை மட்டும் அமுத்துங்களே சார். ஒரு கல் இருந்து வச்சா இப்போ எப்படிப்பா அப்படிங்க 5. ஓகே. அடுத்தது 35.8 35.8 கொஞ்சம் சரி பண்ணிங்க. கொஞ்சம் அமுத்திங்க. 42.5 எப்படிப்பா 42.5 சார். சரி. இந்த மாதிரி வந்து நம்ம இந்த க்யூரிங் பண்ணியிருக்க தண்ணியெல்லாம் தொடச்சிட்டு காலத்தை க்ளீனாக சுத்தம் பண்ணிக்கணும். நூல் கட்டியாச்சு, மூலமட்டம் பார்த்தாச்சு, ஒவ்வொரு கிரிட்டும் அளவு பார்த்தாச்சு, அக்யூரேட்டாக இருக்குது அப்படியே. அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ வந்து ஷார்ட்ரு மார்க் பண்ண போகிறோம். சென்டர் லைனுக்காக உள்ளே விட்டே கட்டிட்டாங்க. நம்ம இதை வேணால் அவுட்டர்லையும் கட்டலாம். அது வந்து கம்பியில் அளவுலாம் பார்த்து கட்டணும். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, உள்ளே கட்டியாச்சு. இதுக்காக நம்ம பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான். உள்ளேயும் கட்டலாம், அவுட்டர்லையும் கட்டலாம். இந்த வேலைக்கு நம்ம வந்து கம்பிகள் ஏற்கனவே இருக்குது, அப்படியே கட்டிட்டோம். இதுக்காக நம்ம வேலை செய்ய போகிறோம், அவ்வளோதான். நேராக போடு. அங்கே குத்துனது இருக்கா? இது வந்து எந்த லைனுக்கு என்ன பாருங்கள், அப்படி அடிக்கக்கூடாது. இது வந்து நூல் இப்படி இருக்குது, நீங்கள் இப்படி கூட போட்டால் என்ன அர்த்தம்? இந்த நூலுக்கு வந்து இப்படி போடணும்டா. மேலே இருக்கிற நூலுக்காக வெட்டணும். இப்படி போடணும், இந்த கோடை இப்படி தான் போடணும், இந்த நூலுக்கு இப்படி போடணும். புரியுதா? இந்த மூணு குத்துறா போகும் தம்பி. கோடி சார் சொல்லிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சு வச்சு அவ்வளோதான். 4மே குத்தணும் மிஸ்திரி. கோடிக்கு கோடு போட்டால் போதும். இந்த நூல் ஆகலே கோடை போடுறா. சரி சரி. நூல் வாக்கில் கோடு போடணும். இல்லையா அப்படியே வச்சுருங்க, வெட்டிக்கலாம். இதுக்கு தான் போட்டான். இதுக்கு கூட மாற்றி போட்டாரு. வெளியில் குத்தணும். நோத்து கொண்டு இருக்கலடா. இன்னொரு தூக்கு நடுங்க. ஆளுக்கு 2 பக்கம் விடலாம். இதுதான் நாகரம் போல இருக்கு. சுற்றி சுற்றி வரணும் காலத்தை. இந்த நூல் ஆட்டுது நூலை. இங்கே இருக்கு போடு. அப்படி வேணால் அடையாளம் பண்ணிக்கிங்க. சின்னதாக போடுங்க போதும். போதும், அப்படி வச்சா போதும். இங்கே கொடுங்க மிஸ்ரே. இப்படின்னு தாண்டி வந்து. சரி வாங்க. அது அப்படி. இதை தடவிடா. அந்த பக்கம் குத்துனா தடைக்கிறீங்க. கட்டமலை அதை போடு. அது தெரியுது போறா புள்ளியா? எனக்கு தெரியுது. நான் வந்து பெரிய குறிச்சிங்க. பெரிய குறிச்சி சந்திரக்கு வடக்க. பொன்பரப்பி தாண்டி. நூலாட்டாதீங்க. மாறிடும். பொம்பேருக்கு வேலை ஆசிரியர் வேலை சார். தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு கால் சரியா சாணி. மணப்புத்தூர்லாம் அலைஞ்சிருந்தா என்ன அடுத்த வீடு போக நூல் எப்படி தூக்கி பாருங்க சொல்லிட்டேன். சரிங்க சரிங்க. ஒரு வேலையை சுத்தமாக செய்ய மாட்டேங்கிறீங்க.
உண்மையை பேசி பேசி இந்த மேய்ச்சிட்டு நீ காலத்தை ஓட்டலாம், வேற எங்கேயும் காலத்தை ஓட்ட முடியாது. இருக்கு பாரு. சரிதான் ஆச்சா? தேவனே தேவனே தேவன் 3 இருக்கு தெரியலையா? சிரிக்க மேய்ச்சி வேகமா குத்துனா அல்ல குத்துனா மாறுதுல, சும்மா நின்று தூக்குண்டு நின்று கொஞ்சமா நின்று காத்துல ஆடுது. மேய்ச்சி சொல்லு காத்துல ஆடுது. மரம் தலைய வேண்டியதான். மாதிரி வருது. வந்து என்ன பண்ணுறோம்னா, இது சென்ட்ரல் லைனுக்கு நம்ம கட்டியிருக்கோம். அதனால் வந்து கீழே வந்து தூக்குண்டு விட்டு அதில் வந்து குத்தான் குச்சி 4-5 குத்தான் குச்சி வச்சுட்டு அந்த லைன் அவுட்டர் லைன் அடிக்கிறோம். அது மாதிரி வந்து இதை வைக்கிறாரு பாருங்கள். இப்போ வந்து இந்த பக்கம் லைனுக்கு வந்து தூக்குண்டு விட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா தூக்குண்டு விட்ருக்கோம். அதில் வந்து குத்தான் குச்சி ஒன்று வச்சுருக்கோம். தெக்க கை மட்டும் ஒரு நூல் வெளியில் மேற்க. தெக்க கையே அப்படி அடிங்க. இந்த மாதிரி வந்து குத்தான் குச்சி இங்கே ஒன்று வச்சுக்கிறோம். அது மாதிரி இந்த பக்கத்தில் ஒன்று குத்தான் குச்சி வச்சுக்கிறோம். அது பார்த்திங்கன்னா தெரியும். இங்கே ஒரு குச்சி, இங்கே ஒரு குச்சி வச்சுட்டு அந்த குச்சிக்காக வந்து அவுட்டரில் தூக்கி போட்டு அதை மேலேருந்து நூல்லேருந்தும் பார்த்துக்கிட்டு குத்திக்கிறோம். குத்திட்டா இந்த எல் ஷேப் கிடச்சிருது. இந்த மாதிரி காலத்தோடைய எல் ஷேப்புக்கு மார்க் கிடச்சிருது. அதுக்காக நம்ம ஷார்ட்டரை வந்து எல் ஷேப் ப்ளஸ் பண்ணி இன்னொரு எல் ஷேப் ப்ளஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஷார்ட்டர் 4 பக்கமும் ரைட் ஆங்கிளுக்கு செட் ஆயிரும். அதுக்காக பாக்ஸை மாட்டி தூக்குண்டு விட்டு இதை சரி பண்ணிக்கலாம். பாதி ஜல்லி வெளில தர்ற மாதிரி, பாதி ஜல்லி உள்ளே இருக்கணும். அது மாதிரி மார்க் பண்ணதுக்காக ஷார்ட்டர் மாட்டி காயின்ட்டு போட்டாச்சு. காயின்ட்டு போட்டு பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அடுத்த காலமுடைய ஜாயிண்ட் விழுறதுக்காக வந்து ஜல்லி குத்திட்டு இருக்காங்க. லெவல் வாங்கிட்டு இருக்கீங்களா? எங்கே இருக்குது லெவலு? இந்த மார்க்கு வந்து 3 அடி இறக்கி போடுறீங்களா காங்கிட்ட? ஓஸ் முடங்குதான்னு பார்த்துங்க. ஓஸ் முடங்காமல் லெவல் வாங்கிக்கோங்க. அதானே ஷார்ட்டர் வந்து போட்டு பெட்டி மாட்ட போகிறோம். பெட்டி மாட்டுறதுக்கு முன்னாடி லெவல் எடுக்கணும். கிரவுண்ட் லெவல்லேருந்து ஒரு லெவல் மேலே தூக்கிட்டோம். நம்ம கிரவுண்ட்லேருந்து காலம் கீழே பீம் வந்து இறங்கணும். அதுக்காக அதை இறக்கி அதுலேருந்து ஒரு 3 அடி ரெஃபரன்ஸ் எடுத்து அந்த 3 அடி ரெஃபரன்ஸ் வந்து ஃபுல்லாக எல்லா காலத்துலையும் ஒரே மட்டமாக கொடுத்துட்டு பெட்டியை மாட்டிட்டு பெட்டியோட உயரத்தை கனெக்ட் பண்ணக்கூடாது. அந்த மார்க் வந்து 3 அடி இறக்கி எல்லா காலத்தையும் போட்டு வச்சிடணும். அப்போ பீமோடைய பாட்டம் லெவல் வந்து நம்மளுக்கு ஒன்றா வந்துடுது, பிரச்சனை கிடையாது. ஃபவுண்டேஷன் ஃபுட்டிங் போட்டோம். ஃபுட்டிங் போட்டு வந்து ஷார்ட்டர் போடுறோம். ஷார்ட்டர் ஏன் போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷார்ட்டர் போட்டால் தான் அந்த காலமுடைய கரெக்டான பொசிஷன் கண்டுபிடிக்க முடியும். அந்த கம்பியை ஒட்டி 1 இன்ச்சில் இருக்கா, 1.7 இன்ச்சில் இருக்கா, 1.5 இன்ச்சில் இருக்கா, கவர் 1 இன்ச்சு வைக்கிறோம். கொஞ்சம் நகரம் கண்டிப்பாக மேனுவலில் வந்து அக்யூரேட்டாக 1.5 இன்ச்சு வந்து நம்ம நிறுத்தினாலும் காங்கிட்டு போடும்போது கொஞ்சம் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஷார்ட்டர் பொசிஷனை கண்டுபிடிக்கணும் முதல்ல. அப்போ தான் அந்த பெட்டி கரெக்டாக மாட்டினீங்கன்னா நீங்கள் நின்று பார்த்தா நேராக தெரியும். அதை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம், நம்ம பெட்டி இஷ்டத்துக்கு மாட்டிட்டோம்னா கண்டிப்பாக வந்து 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு வரைக்கும் விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதை வந்து தவிர்க்கிறதுக்கு கண்டிப்பாக ஷார்ட்டர் போடணும். ஷார்ட்டர் போட்டால் அடிக்கையை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். பாக்ஸ் வந்து மாட்டியெல்லாம் ஈஸியாக இருக்கும். பாக்ஸ் தான் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாக்ஸ் தான் போடணும். தொட்டி கட்டுற மாதிரி, செங்கல் தொட்டி கட்டுற மாதிரி இது பண்ணாதீங்க. அப்படி பண்ணுறது வந்து ரெக்கமெண்ட் நம்ம பண்ணுறதில்ல. அதனால் வந்து நம்ம வந்து பாக்ஸ் மாட்டி கண்டிப்பாக இது பண்ணுங்கள். பிளிந்தி பீமுடைய பாட்டம் லெவலாக மார்க் பண்ணிட்டு அதுக்காக வந்து எடுத்துருவாங்க. பீமோட சைஸ் வேரியேஷன் இருக்குது, பாட்டமில் வித்தியாசம் மட்டும் சொன்னாங்கன்னா அந்த வித்தியாசத்தை வந்து எந்தெந்த காலத்தில் காட்டணும் அப்படின்னு சொல்லியும் பண்ணுங்கள். இந்த விஷயங்கள்லாம் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இதில். இங்கே வந்து ஒரே லெவல் தான், அதனால் வந்து நம்ம ஒரே லெவல் கொடுத்துட்றோம். உங்களுக்கு ஒரு வேளை அந்த மாதிரி வித்தியாசங்கள் இருந்ததுன்னா காலத்தை இறக்கி போட வேண்டிய இடத்துல இறக்கி போட்டு எங்கே வந்து டாப்பில் வரணுமோ அந்த மாதிரி கொடுங்க. இன்றைக்கி வந்து ஃபவுண்டேஷனில் வந்து காலம் ஷார்ட்டர் மார்க்கிங் ஷார்ட்டர் காங்கிட்டு போடுறோம்.
அதில் என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் இருக்கும், ஆல்னு கிளிக் பண்ணிக்கங்க. மீண்டும் நல்ல ஒரு வீடியோவோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.